வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஏமாளி யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். பொதுவா ஏமாளின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த குணத்துக்கு அதிபதியா வருவாரு. பொதுவா ஏமாளின்னு சொன்னா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ரொம்ப அடுத்தவங்க மேல பரிதாபப்படக்கூடிய தன்மையில இருப்பாங்க. கருணை ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தா இவங்களால சகிக்க முடியாது. அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் இவங்களை விட அடுத்தவங்களை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டா அதை இவங்களால தாங்கிக்க முடியாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரனுக்கு உண்டான குணங்கள். அதாவது சந்திரன்ல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கருணை, அன்பு, அனுசரிப்பு, உதவுதல், இது எல்லாத்தையுமே அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் தான். அப்போ யாருக்கு லக்னத்துல சந்திரன் இருக்கும்போது பிறந்தவங்களோ அவங்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஏமாறக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்களை ஈஸியா பேசி ஏமாத்திட்டு போயிடல. நீங்க என்ன காரணம்னா இந்த சந்திரன் லக்னத்துல சந்திரன் இருக்கிறவங்க எதை பார்த்தாலும் உண்மைன்னு நம்பிடுவாங்க. தேசத்தை நம்பக்கூடிய தன்மை இந்த சந்திரனுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். வெளுப்பதெல்லாம் பால்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த லக்னத்துல சந்திரன் இருக்கிறவங்க. அப்போ பொதுவாகவே லக்னத்துல சந்திரன் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது பார்த்து பண்ணிக்கங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடலாம். நன்றி, வணக்கம்.